கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. சுட்டெரிக்கும் வெயில்ல எந்த சுவரும் இல்லாத ஒரு மாபெரும் பாலைவனத்துல சுமார் 20 லட்சம் பேர் ஒன்னா கூடியிருக்காங்க. ஹம் ஆனா அந்த இடத்துல எந்த ஒரு நெரிசலோ பெரிய குழப்பமோ இல்ல. அதான் ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் தங்களுக்குள்ள ஒரே மாதிரியான ஒரு உளவியல் வரைபடத்தை மிக துல்லியமா பின்பற்றிட்டு இருக்காங்க. உண்மைதான். இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற ஆதாரங்கள் ஹஜ் பயணத்தோட மிக முக்கியமான நாளான பிறை 9, அதாவது அரஃபா நாள் அன்னைக்கு ஒரு பயணி என்னென்ன செய்யணும் அப்படிங்கறத விளக்குற ஒரு கையேடு. இத மேலோட்டமா பாக்குறப்போ ஏதோ சாதாரண மதச்சடங்குகளோட பட்டியல் மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனா உள்ள போனா நிறைய விஷயங்கள் இருக்கு, ரைட்? நிச்சயமா. இதுக்குள்ள மனித நடத்தை, கூட்டு உளவியல், அப்புறம் கூட்ட நிர்வாகம், இதையெல்லாம் எப்படி கையாள்றது அப்படிங்கிற ஒரு பெரிய தொழில்நுட்பமே மறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். சரி, இத கொஞ்சம் விரிவா அலசி பார்ப்போம். இந்த மொத்த நாளோட கட்டமைப்பையும் புரிஞ்சிக்க நம்ம அதிகாலையிலிருந்தே ஆரம்பிக்கலாம். ஆமா, ஏன்னா நாளோட தொடக்கமே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். கையேட்ல உள்ளபடி பாத்தீங்கன்னா அதிகாலை ஃபஜ்ர் தொழுகையை முடிச்ச உடனே அவங்க அடுத்த இடத்துக்கு புறப்படுறதில்ல. அதான், சூரியன் முழுசா உதிக்கிற வரைக்கும் அவங்க அதே இடத்துல காத்திருக்கணும்னு ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இங்கதான் எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. அதிகாலையிலேயே எழுந்து கடமைகளை முடிச்சவங்க எதுக்கு சூரியன் உதிக்கிற வரைக்கும் அங்கே வெயிட் பண்ணணும்? உடனே கிளம்புனா கூட்ட நெரிசலை தவிர்க்கலாம் இல்லையா? மேலோட்டமா பார்க்கும்போது உடனே கிளம்புறது தானே லாஜிக் அப்படின்னு தோணும். ஆனா இங்க நேரத்தை எப்படி ஒரு கருவியா பயன்படுத்துறாங்க அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும். ஓ, நேரத்தை ஒரு கருவியாவா? அதாவது ஒரு குறிப்பிட்ட தருணத்துக்காக அவங்கள காக்க வைக்கிறாங்களா? ஆமாங்க. விடியறதுக்கு முன்பே எழுந்து தயாராகி ஒரு விஷயத்துக்காக காத்திருக்க செய்யறது மனித மனசுக்குள்ள ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கும். புரியுது. இதான் உளவியல்ல டிலேட் கிராட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பெரும் பயணத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் ஒரே நேரத்தை, அதாவது சூரிய உதயம் அப்படிங்கிற இயற்கையான கடிகாரத்தை நிர்ணயிக்கிறாங்க. வாவ்! அப்போ அந்த 20 லட்சம் மக்களோட மனநிலையும் ஒரே நேர்கோட்டுல ஒத்தி செய்யுது. எக்ஸாக்ட்லி. நீங்க சொல்றத பார்த்தா இது ஒரு ஓட்டப்பந்தயத்துல வீரர்கள் கோட்டுக்கு பின்னாடி நின்னுட்டு துப்பாக்கி சத்தத்துக்காக காத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த சத்தம் கேட்ட உடனே தான் பயணம் தொடங்குது. ரொம்ப சரியான ஒப்பீடு. ஆனா கிளம்புனதுக்கு அப்புறம் அரஃபாவில் உள்ள அவங்க கூடாரத்தை அடையிற வரைக்கும் இந்த பயணம் அமைதியா நடக்கிறதில்ல. ஆமா ஆமா, வழியில தல்பியா அப்புறம் தக்பீர் வாசகங்களை சத்தமா சொல்லிக்கிட்டே போகணும்னு கையேடு சொல்லுது. அந்த தக்பீர் வாசகம் கூட ரொம்ப குறிப்பானது. அதை தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கணும். குறிப்பா சொல்லணும்னா அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்து. இதான் அந்த வாசகம். இதை ஏன் தொடர்ந்து முழங்கணும்? இங்கதான் ஒலி எப்படி ஒரு கூட்டமைப்பை உருவாக்குது அப்படிங்கறத நாம சிந்திக்கணும். நீங்க ஏதோ ஒரு மைதானத்திலயோ இல்ல ராணுவ அணிவகுப்புலயோ மக்கள் ஒரே குரல்ல ஒரு வாசகத்தை முழங்குறத பாத்திருப்பீங்க. ஆமா, அது ஒரு பெரிய அதிர்வலையை உருவாக்கும். கரெக்ட். அது வெறும் வார்த்தைகள் கிடையாது. இப்படி தொடர்ந்து ஒரே லயத்துல சொல்லும்போது மக்களோட இதய துடிப்பும் மூளை அலைகளும் ஒருவிதமான ஒத்திசைவுக்கு வந்துரும்னு நரம்பியல் ஆய்வுகள் சொல்லுது. ஓ, அப்போ தனிமனிதன் அப்படிங்கிற எண்ணம் அழிஞ்சு நாம ஒரு மாபெரும் கூட்டத்தோட அங்கம் அப்படிங்கிற மனநிலை அங்க உருவாகுதா? நிச்சயமா. இத கேட்கும்போது ஒரு விளையாட்டு வீரர் களத்துக்கு போறதுக்கு முன்னாடி தனக்குத்தானே சில வார்த்தைகளை சொல்லிக்கிட்டு தன் கவனத்தை சிதற விடாம பாத்துக்குவாரு, அந்த கேம் ஃபேஸ் ஞாபகத்துக்கு வருது. ஆமா, அங்க நடப்பதும் அதுதான். ஒரு மாபெரும் இலக்க நோக்கி போறோம் அப்படிங்கறத இந்த ஒலி அவங்களுக்கு நினைவூட்டிக்கிட்டே இருக்கு. அப்போ வழியில இருக்கிற கடைகளோ வேடிக்கைகளோ அவங்க கவனத்தை சிதறடிக்காம இந்த ஒலி அவங்கள ஒரு கவசம் மாதிரி பாதுகாக்குதுன்னு சொல்லலாம். ரொம்ப அருமையான பாயிண்ட். இப்போ நேரத்தையும் மனநிலையும் எப்படி வடிவமைச்சாங்கன்னு பார்த்தோம். ஆனா இதை விட பெரிய சவால் அடுத்துதான் இருக்கு. அதாவது அவங்க அரஃபா மைதானத்தை அடைஞ்சதும் அந்த பிரம்மாண்டமான கூட்டத்தை ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள எப்படி நிர்வகிக்கிறது அப்படிங்கிற சவால். ரைட். ஆமா, எந்த சுவரும் இல்லாத ஒரு மாபெரும் திறந்த வெளியில எப்படி அந்த ஒழுங்க கொண்டு வர்றது? அதுக்கான விடை கையேட்டுல ரொம்ப நுட்பமா கொடுக்கப்பட்டிருக்கு. மைதானத்துக்குள்ள வந்ததும் அவங்க எங்க வேணாலும் தங்கிக்கலான்னு முழு சுதந்திரம் அவங்களுக்கு இருக்கு. ஆனா அதே வாக்கியத்துல பாத்தீங்கன்னா பகல் வெயில் சாயிற வரைக்கும் நமிரா அப்படிங்கிற பகுதியில தங்குறது சிறப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. இது எனக்கு முதல்ல ஒரு பெரிய முரண்பாடா தோணுச்சு. ஒரு பக்கம் எங்க வேணாலும் இருங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும் சுட்டி காட்டுறது ஏன்? இது முரண்பாடு கிடையாது. சொல்லப்போனா இதுதான் கூட்ட நிர்வாகத்தோட மிகச்சிறந்த யுக்தி. எப்படி சொல்றீங்க? லட்சக்கணக்கான மக்கள் கூடும்போது எல்லாரும் இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் இருக்கணும்னு நீங்க கட்டாயப்படுத்தினா நிச்சயமா நெரிசல் ஏற்படும், ஆபத்து கூட ஆகலாம்.
ஓ, அப்போ அந்த எங்க வேணாலும் தங்கலாம் அப்படிங்கிற சுதந்திரம் மக்கள் அந்த பரப்பளவை அவங்களுக்குள்ளேயே பிரிஞ்சுக்க அனுமதிக்குது. எக்ஸாக்ட்லி, அது கட்டமைப்பு சிதைஞ்சிடாம பாத்துக்குது. அப்படி என்றால் நமிரா அப்படிங்கிற மையப்புள்ளிய ஏன் ஸ்பெஷலா சுட்டி காட்டணும்? சுதந்திரம் மட்டும் கொடுத்தா ஒரு கட்டத்துல அது குழப்பமா மாறிடும். ஒரு கூட்டத்துக்கு கண்டிப்பா திசை தெரியணும். அதனாலதான் நமிரா அப்படிங்கிற பகுதியை மையமாக காட்டுறாங்க. புரியுது. உங்களுக்கு எங்க வேணாலும் இருக்கலாம், ஆனா இதுதான் மையப் பகுதி அப்படின்னு ஒரு கண்ணுக்கு தெரியாத காந்த புள்ளிய உருவாக்குறாங்க. இதனால மக்கள் சிதறி போகாம ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி குவிகிறாங்க. வாவ்! சுவர்களே இல்லாத ஒரு மைதானத்துல ஒரு மையப்புள்ளிய மட்டும் அறிவிக்கிறது மூலமா ஒரு மாபெரும் கட்டமைப்பை உருவாக்கிடுறாங்க. ஆமாங்க. நேரத்தை ஒருங்கிணைச்சாங்க, ஒளியின் மூலமா மனதை ஒருங்கிணைச்சாங்க, இப்போ இடத்தையும் ஒருங்கிணைச்சிட்டாங்க. சரி, இப்போ நாளோட மையப்பகுதிக்கு, அதாவது மதிய நேரத்துக்கு வந்துட்டோம். இங்கதான் ஒரு பெரிய திருப்பு முனை இருக்கு. ஆமா, பொதுவா நம்ம அன்றாட வாழ்க்கையில மதிய நேரம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஓய்வுக்கான நேரம். சாப்பிடுவோம், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவோம். ஆனா இந்த அரஃபா நாள்ல அன்றாட தொழுகை அட்டவணை முழுமையா தலைகீழா மாற்றப்படுது. இந்த இடத்துல தான் கையேடு அன்றாட நடைமுறைகளை உடைச்செறியுது. அந்த வழக்கமான மதிய நேர சடங்குகளை அவங்க எப்படி மாற்றி அமைக்கிறாங்கன்னு கவனிச்சிங்களா? அது எனக்கு பெரும் ஆச்சரியத்தை தந்தது. வழக்கமா லுகர் அப்படிங்கிற மதிய தொழுகையும் அசிர் அப்படிங்கிற மாலை நேர தொழுகையும் தனித்தனி நேரங்கள்ல நடக்கும். ஆனா இங்க இந்த 2 தொழுகைகளையும் மதியமே சேர்த்து தொழணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, அத முழுமையா தொழாம எப்படி சுலுக்குறாங்கன்னு பாருங்க. ஆமா, வழக்கம் போல முழுமையா தொழாம 2 ரக்காத்துகளா சுருக்கி தொழணும்னு இருக்கு. நேரத்தையும் சுருக்குறாங்க, சடங்கின் அளவையும் சுருக்குறாங்க. இத எந்த முறையில நிறைவேற்றணும்னு கையேடு சொல்லுது? அதுக்கான படிநிலைகள் ரொம்ப தெளிவா இருக்கு. முதல்ல இத நமிரா பள்ளிவாசல்ல நடக்கிற கூட்டுத் தொழுகையோட, அதாவது ஜமாத்தோட நிறைவேற்ற முயற்சி செய்யணும். அங்க இடம் கிடைக்காட்டி தாங்கள் தங்கியிருக்கிற கூடாரங்கள்லயே ஒரு குழுவா ஜமாத்தா தொழணும். அதுவும் முடியாத பட்சத்துல மட்டுமே தனியா தொழணும். சமூகமா இணைந்து சேர்றதுக்கு முதல் முன்னுரிமை. அதோட வரிசையும் ரொம்ப முக்கியம். ஆமா, முதல்ல அதான் அப்படிங்கிற அழைப்ப கூறணும். பிறகு இக்காமா சொல்லி ஜுஹர 2 ரக்காத்கள் தொழணும். திரும்பவும் ஒரு இக்காமா கூறி அஸ்ரே 2 ரக்காத்கள் தொழணும். அவ்வளவுதான், மதியம் அப்புறம் மாலையோட முக்கிய கடமைகள் முடிஞ்சது. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, புனிதமான நாள் அப்படின்னாலே வழக்கத்தை விட அதிக நேரம் சடங்குகளை செய்யணும்னு தான் நம்ம பொதுவா நினைப்போம். உண்மைதான். ஆனா இங்க கடமைகளை சுருக்கி முன்கூட்டியே முடிக்க சொல்றதன் பின்னாடியில உள்ள அறிவியல் என்னவா இருக்கும்? இது நான் என் அன்றாட அலுவலக வாழ்க்கையோட பொருத்தி பார்க்கறேன். இப்போ நமக்கு ரொம்ப முக்கியமான ஆழமான சிந்தனை தேவைப்படுற ஒரு மீட்டிங் மாலை 4 மணிக்கு இருக்குன்னு வச்சுப்போம். காலையில இருந்தே நம்ம மூளையில அந்த மீட்டிங் பத்தின எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும். இடையில வர்ற சின்ன சின்ன இமெயில்கள், மற்ற வேலைகள் எல்லாம் சீக்கிரமா முடிச்சுட்டு நம்ம மூளையோட முழு கவனத்தையும் அந்த மீட்டிங்காக தயார்படுத்துவோம் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. அது எப்படி இருக்குன்னா, கம்ப்யூட்டர்ல ரேம் மெமரியை கிளியர் செய்யற மாதிரி இங்க நடப்பதும் அதுதான் எனக்கு தோணுது. அந்த ரேம் மெமரியை கிளியர் செய்யறது அப்படிங்கிற ஒப்பீடு மிக சரியானது. உளவியல்ல இத காக்னிட்டிவ் ஆஃப்லோடிங் அப்படின்னு சொல்வாங்க. ஓ, காக்னிட்டிவ் ஆஃப்லோடிங்? ஆமா, மனித மூளையால ஒரே நேரத்துல பல விஷயங்களை கவனத்துல வச்சுக்க முடியாது. மாலை தொழுகைக்கு நேரம் ஆயிடுச்சே, அதை எப்போ எப்படி தொழுவது அப்படிங்கிற எண்ணம் மூளையில ஓடிக்கிட்டே இருந்தா அவங்களால நாளோட முக்கிய நோக்கத்தின் மீது முழு கவனம் செலுத்த முடியாது. அதனாலதான் அன்றாட கடமைகளை சுருக்கி அதை மதியமே முடிச்சிடுறாங்க. எக்ஸாக்ட்லி. அப்படி செய்யறது மூலமா அவங்க தங்களோட சிந்தனையும் மனதையும் முழுமையா விடுவிக்கிறாங்க. அதனாலதான் பகலோட மைய பகுதியிலே அத்தனை கடமைகளும் முடிஞ்சிடுது. மாலை தொழுகையும் மதியமே முடிச்சிட்டாங்கன்னா சூரியன் மறையற வரைக்கும் இன்னும் பல மணி நேரங்கள் மீதம் இருக்குமே. ஆமா, அந்த வெற்றிடத்தை அவங்க எப்படி நிரப்புறாங்க? இங்கதான் நாளோட உச்சக்கட்டத்துக்கே நம்ம வர்றோம். மீதமுள்ள நேரம் முழுவதும் தனிப்பட்ட பிரார்த்தனைகளுக்காக, அதாவது துவா கேட்பதற்காக மட்டுமே ஒதுக்கப்படுது. இப்போ மனதோட ரேம் மெமரி முழுமையா காலியா இருக்கு. எந்த கடமையும் பாக்கி இல்ல. இந்த நிலையில பிரார்த்தனை அப்படிங்கறது எந்த அளவுக்கு தீவிரமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா. தங்களோட சொந்த கோரிக்கைகள், மனதின் ஆழத்துல உள்ள வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துற நேரம் இது. இதுக்காக குறிப்பா ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா? ஆமாம். லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த திக்ர அதிகமா கூறணும்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. மாலை நேரம் நெருங்க நெருங்க மக்காவில் உள்ள கிப்லாவை முன்னோக்கி 2 கரம் ஏந்தி
அல்லாவிடத்தில் மனமுருகி துவா கேட்பதில் ஈடுபடணும்னு ஆதாரம் ரொம்ப அழுத்தமா குறிப்பிடுது. இங்க மனம் உருகி அப்படிங்கிற வார்த்தையும் இரு கரம் ஏந்தி அப்படிங்கிற உடல் மொழியும் மிக முக்கியமானவை. ஆமா, அது வெறும் சடங்கு கிடையாது. மணிக்கணக்குல வெட்ட வெளியில தங்களோட கைகளை உயர்த்தி பிடிச்சுக்கிட்டு நிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. இது ஒரு உணர்வுபூர்வமான வெளிப்பாடு. இதுக்கு அசாத்தியமான மன உறுதியும் அதை தாங்குற அளவுக்கான உடல் பலமும் தேவை. நீங்க உடல் பலம்னு சொன்னதுமே எனக்கு கையேட்டுல இருந்த ஒரு முக்கியமான விதி ஞாபகத்துக்கு வருது. இத படிச்சதும் நான் நிஜமாவே கொஞ்சம் குழம்பி போனேன். எந்த விதிய சொல்றீங்க? ஹஜ்ஜில் இருக்கவங்க அரஃபால தங்குற இந்த நாள்ல நோன்பு நோர்க்க கூடாது, அதாவது உண்ணா நோன்பு இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப திட்டவட்டமா கூறப்பட்டிருக்கு. இது எனக்கு மிகப்பெரிய முரண்பான தோணுது. பொதுவா ஆன்மீகம் அப்படின்னாலோ இல்ல ஒரு புனிதமான நாள்னாலோ விரதம் இருக்கிறதே கூடுதல் சிறப்புன்னு தானே நம்ம உலகம் முழுக்க பாக்குறோம். ஆமா, உடலை வருத்திக்கிறது ஒரு தீவிரமான ஆன்மீகத்தோட அடையாளமா கருதப்படுது. அப்புறம் ஏன் இவ்ளோ முக்கியமான ஒரு நாள்ல அவங்க நோன்பு நோர்க்க கூடாது? இங்கதான் நீங்க ஆன்மீகத்துக்கும் உடலியலுக்கும் உள்ள தொடர்பை பிரிச்சு பாக்குறீங்க. ஆனா இந்த வழிகாட்டுதல் அதை எப்படி இணைக்குதுன்னு பாருங்க. எப்படி? அரேபிய பாலைவனத்தோட சுட்டெரிக்கும் வெயில்ல பல லட்சக்கணக்கான மக்கள் நிற்கிறாங்க. அவங்க பல மணி நேரங்கள் தொடர்ந்து நின்னுகிட்டோ இல்ல அமர்ந்தபடியோ தங்களோட கைகளை உயர்த்தி தீவிரமா பிரார்த்தனை செய்யணும். ஆமா, அதுக்கு பயங்கர ஸ்டாமினா வேணுமே. அதுதான் விஷயம். மனித உடலோட சகிப்புத்தன்மை, அதாவது ஸ்டாமினா இங்க மிக மிக அவசியம். ஒருவேளை அவங்க அன்னிக்கு நோன்பு நோற்றிருந்தா என்னாகும்னு யோசிங்க. வெயிலோட தாக்கத்தால உடல்ல நீர் சத்து குறையும், ரத்தத்துல சர்க்கரை அளவு குறையும், கடுமையான சோர்வு ஏற்படும். எக்ஸாக்ட்லி. அந்த சோர்வு ஏற்படும் போது உங்களால மனமுருகி பிரார்த்தனை செய்ய முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஓ, உடலோட சோர்வு மனதோட கவனத்தை சிதறடிச்சிடும். ஆமா, மயக்கம் கூட வரலாம். ஒரு கட்டத்துல எப்போ சூரியன் மறையும், எப்போ நோன்ப திறக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் மூளைய ஆக்கிரமிக்குமே தவிர ஆழமான பிரார்த்தனை சாத்தியப்படாது. வாவ், நாளோட உண்மையான நோக்கம் உண்ணா நோன்பு இருக்கிறது இல்ல, தொடர்ச்சியான ஆழமான சிந்தனை மற்றும் பிரார்த்தனையை தான் நோக்கம். கரெக்ட். அந்த பிரதான நோக்கத்துக்கு இடையூறா உடலோட தளர்வு வந்துவிடக்கூடாது. அதுக்காகவே தங்களோட ஆற்றலை இழக்காம இருக்க நோன்பு நோற்பது இங்க தவிர்க்கப்படுது. அப்போ உளவியல் ரீதியான உச்சத்தை தொட உடல் ரீதியான ஆரோக்கியம் தடையா இருக்கக்கூடாது அப்படிங்கிற தர்க்க ரீதியான அணுகுமுறை இது. சரியா சொன்னீங்க. இந்த விளக்கத்தை கேட்கும்போது உண்மையிலேயே பிரமிப்பா இருக்கு. ஒரு பயணத்தோட கட்டமைப்பை எவ்வளோ ஆழமா வடிவமைச்சிருக்காங்க. மனித மனதோட உளவியலையும் உடலியலையும் இது எவ்வளோ துல்லியமா கையாளுதுன்னு பாக்குறப்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதான், இந்த நாள் முழுவதும் நடக்கிற நிகழ்வுகளை தொடக்கத்திலிருந்து இப்ப வரைக்கும் ஒன்னு சேர்த்து பாருங்க. இது வெறும் சடங்குகளோட தொகுப்பு கிடையாது. ஆமா, மனிதனை ஒரு குறிப்பிட்ட மனநிலைக்கு கொண்டு செல்றதுக்கான ஒரு முழுமையான அமைப்பு இது. நீங்க சொல்றது 100% சரி. அதிகாலை சூரிய உதயத்துல ஒருவித எதிர்பார்ப்போடு தொடங்குற பயணம், அந்த பயணத்துல கவனச்சிதறலை தவிர்க்கும் கூட்டு முழக்கங்கள், கூட்ட நெரிசலை தவிர்க்கவும் அதே நேரம் ஒரு திசையை நோக்கி குவிக்கவும் நமீரா அப்படிங்கிற மையப்புள்ளியை நோக்கிய நகர்வு, அப்புறம் மூளையோட ரேம் மெமரிய காலி செய்ய தங்களோட அன்றாட கடமைகளை சுருக்கி முன்கூட்டியே முடிச்சிடுறது, உடல் சோர்வடையாம இருக்க நோன்பை தவிர்க்கிறது, இறுதியா நாளோட உச்சக்கட்டத்துல தங்களோட முழு ஆற்றலையும் கொண்டு இருக்கரம் ஏந்தி சூரியன் மறையிற வரைக்கும் மனம் உருகி தங்களோட அக உலகத்துக்குள்ள பயணிக்கிறது. இதுதான் அந்த அரஃபா நாளோட ஆழமான கட்டமைப்பு. மதத்தோட நம்பிக்கையாவும் கடமையாவும் இருந்தாலும் இதுல இருக்கிற உளவியல் கட்டமைப்பு எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தக்கூடியதுதான். கண்டிப்பா. உங்க வாழ்வுல ஒரு மாபெரும் இலக்கை நீங்க அடையணும் அப்படின்னா, அல்லது ஆழமான ஒரு சிந்தனைக்குள்ள நீங்க போகணும்னா, முதல்ல உங்களை சுற்றியுள்ள தேவையில்லாத கவனச்சிதறல்களை நீக்கணும். ஆமா, அன்றாட சடங்குகளை ஓரங்கட்டிட்டு உங்களோட உடல் மற்றும் மன ஆற்றலை ஒருமுகப்படுத்துறதே மிகப்பெரிய சக்தி அப்படிங்கிறத இந்த அரஃபா நாளோட கட்டமைப்பு நமக்கு மிக தெளிவா உணர்த்துது. நிச்சயமா. நாம அனைவருமே நமது அன்றாட வாழ்க்கையோட சத்தங்கள்லயும் இடைவிடாத வேலைப்பழுவிலையும் சிக்கி தவிக்கிறோம். நமக்கு நாமே நேரம் ஒதுக்கிக்கிறது, நமது சிந்தனைகளை ஒருமுகப்படுத்துறது அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய ஆடம்பரம் ஆயிடுச்சு. உண்மைதான். அதனாலதான் இந்த வழிகாட்டுதல் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுது. இறுதியா இதை செவிமடுத்து கொண்டிருக்கும் உங்களிடம் ஒரு சிந்தனையுடன் இந்த சிறப்பு தொகுப்பை நாங்க நிறைவு செய்யறோம். அது என்ன சிந்தனை? உங்களோட அன்றாட சத்தங்கள், தொலைபேசி அழைப்புகள், இமெயில்கள், இடைவிடாத வேலைப்பழு என அனைத்தையும் ஒரே ஒரு நாள் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு முழு நாளை எந்த கவனச்சிதறலும் இல்லாத ஒரு கட்டமைப்போடு உங்களுடைய தனிப்பட்ட ஆழமான நோக்கங்களுக்காகவும் சிந்தனைக்காகவும் மட்டுமே செலவிட உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அந்த நாளை நீங்க எப்படி பயன்படுத்துவீங்க? எதை பற்றி சிந்திப்பீங்க?
கொஞ்சம் சிந்தித்துப் பாருங்கள்.